சென்னை பட்டினப்பாக்கத்தில் நடைபெற்ற வழிப்பறி சம்பவத்தின் போது இருசக்கர வாகனத்தில் இருந்து கீழே விழுந்து பலத்த காயமடைந்த செல்வி நஜீக்கு முதலமைச்சரின் ஆணைக்கிணங்க தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நஜியை அமைச்சர்கள் நேரில் பார்வையிட்டு ஆறுதல் கூறியதுடன் உயரிய சிகிச்சை அளிக்குமாறு மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தினர். சென்னை பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரத்தைச் சேர்ந்த செல்வி நந்தினி மற்றும் செல்வி நஜி ஆகியோர் கடந்த 4ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது நடைபெற்ற வழிப்பறி சம்பவத்தின் போது நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் நந்தினி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். நஜி பலத்த காயமடைந்தார். இதையடுத்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் காயமடைந்த நஜிக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவரை அமைச்சர்கள் டாக்டர் சி விஜயபாஸ்கர், டாக்டர் வி சரோஜா ஆகியோர் பார்த்து ஆறுதல் கூறினர். உரிய மருத்துவ சிகிச்சைகள் அளிக்குமாறு மருத்துவர்களிடம் அமைச்சர்கள் அறிவுறுத்தினர். காயமடைந்த நஜிக்கு உயரிய சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்ததுடன் 1 லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவிட்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு செல்வி நஜியும் அவரது தாயாரும் நெஞ்சம் நெகிழ நன்றி தெரிவித்தனர். அன்னைக்கு பட்டினப்பாக்கம் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டதில் நானும் ஒன்று. அக்கா இறந்துட்டாங்க, நான் தான் இப்போ உயிரோடு இருக்கேன். அம்மா ஃபஸ்ட்டு ராயப்பேட்டையில் தான் அட்மிட் பண்ண வச்சுருந்தாங்க. இப்போது அங்கேருந்து மேலே ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக ஜிஹெச்க்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு 1 லேக் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் நன்றி அம்மாவுக்கு. பட்டினப்பாக்கத்தில் நந்தினியும் நஜ்ஜுவும் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது பணம் பறிக்கிறதுக்காக பின்னாடி ஒரு ஆள் ஓடி வந்தான். பின்னாடி யூட்டன் பொண்ணு அது தட்டி விடனாலும் என் பொண்ணுக்கு இந்த இடுப்பில் அடிப்பட்டதுனால ராயப்பேட்டை மருத்துவமனையில் வச்சு அட்மிட் பண்ணி பார்த்தேன். நான் திருப்பி இங்கே வந்து அம்மா உத்தரவுக்கு இணங்கி அரசு ராஜீவ்காந்தி பொது அரசு மருத்துவமனையில் வச்சு இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அம்மா உதவி செஞ்சாங்க. 1 லட்ச ரூபாய் உதவி செஞ்சுருக்காங்களாம். அவங்களுக்கு ரொம்ப நன்றி.